உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுடைய வார்த்தை நேராக போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து. 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தாலாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாலாயிருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த நாளிலுமே கூட கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா சரித்திர பின்னணியோடு நம்ம கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் கேட்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஆவிக்குரிய பின்னணியோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்துமஸ் செய்தியை நம்ம கேட்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்ததன் மூலமாக நடந்த, வேதத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நடந்த அற்புதம் மட்டுமல்ல, இன்றைக்கு கிறிஸ்து பிறந்தனால அதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் இந்த செய்தியானது நமக்கு அழகாக சொல்லுகின்றதாக காணப்படுகின்றது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருந்தாலும், நமக்கு பிறந்தது பாலகன் மட்டுமல்ல, நமக்கு பிறந்தது ராஜா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாஸ்திரங்கள் வந்து கேட்கும்போது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, பாலகன் மட்டுமல்ல, நமக்கு பிறந்தது ராஜா. ஆகவே நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். ஏனென்றால் இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்ற செய்தியாக இருக்கின்றது. என்ன செய்தினா, மனிதனை தேவனாக்குவதற்காக இங்கு தேவன் மனிதனாக வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கியிருந்தார்னா, தேவனை போலவே உண்டாக்கியிருந்தார் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் இந்த சாயலை பாவத்தின் நிமித்தமாக இழந்து போய்விட்டான். பாவம் செய்து இந்த தேவ சாயலை இழந்து போய்விட்டான். ஆக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னா, மனிதன் இழந்து போன தேவ சாயலை திரும்பவும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், நம்ம யாரையாவது மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது, முதலாவது பார்த்திங்கன்னா நாம் அவங்களாவே மாறணும். அவங்களா மாறினா தான் ஒருத்தவங்களை மாற்ற முடியும். அவங்களா மாறினா அவங்க செய்கிற பாவ வழக்கத்தை செய்யணும்னு நம்ம சொல்ல வரல பாருங்கள். ஏனென்றால் சில கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் என்று வரும்போது அந்த குணாதிசயங்களை நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என்று சொன்னால், நம்மை மாற்றுவதற்கு தேவனே மனுஷனாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார் இல்லையா? நம்மை மாற்றுவதற்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணினது போல நாமும் யாரையாவது ஒருத்தரை மாற்ற வேண்டும் என்றால் நாம் அவர்களாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. புரிஞ்சிச்சுங்களா? ஆகதான் பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்னி பெண்ணிடத்திலே தேவதூதன் அறிவிக்கின்ற ஒரு செய்தி என்னன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டது என்றால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசனமானது அப்பயே உரைக்கப்பட்டது. அவர் எந்த வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்வதும் உரைக்கப்பட்டது. ஒரு கன்னி பெண் வயிற்றிலே பிறப்பார் என்பது முன் குறிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஆகதான் பாருங்கள், இந்த வார்த்தை மரியாளுக்கு சொல்லி கொண்டிருந்த போது ஒட்டு மொத்த பரலோகமே இப்போ மரியாள் பக்கம் திசை திரும்பிதுக்கு பாருங்கள். தேவதூதன் தேவதூதன் ஏதோ கபிரியேல் தூதன் மட்டும்தான் மரியாதை நோக்கி இருக்கிறாருன்னு கிடையாது. கவனமாக கேளுங்க.
ஒட்டுமொத்த பரலோக கூட்டமே ஒரு பெண் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது. ஏன்னா இவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இந்த உலகத்தை மீட்கக்கூடியவர், மனுஷனை தேவனாக மாற்றுவதற்காக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. வானத்தை பூமியும் படைத்தவர், அந்த சராசரத்தையும் உண்டாக்கின தேவன், ஆதியும் அந்தமுமான தேவன். அவர் ஒரு வயிற்றில் பிறக்க போகிறார்னா அந்த வயிற்றில் பிறக்கின்ற அந்த பாத்திரம், அந்த பெண்மணியானவள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்றவள். ஆமென். ஆகதான் ஒட்டுமொத்த பரலோகத்தினுடைய அட்டென்ஷன் இப்போ யார் மேலே இருக்குதுன்னா ஒரு பெண் மேலே இருக்குது. அந்த பெண் பேர் தான் மரியாள் என்று சொல்லக்கூடியவங்க. ஆகவே இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா, எப்படி அந்த பெண் மீது பரலோகத்தினுடைய ஒட்டுமொத்த கவனமும் அந்த பெண் மீது இருந்ததோ, அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலையுமே ஒட்டுமொத்த பரலோகமும் நம் பக்கம் கவனத்தை திருப்புவதற்கு, இந்த உலகத்தில் விசேஷமான ஒரு ஆளாக மாறுவதற்கு, முக்கியமான ஒரு ஆளாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம என்ன போகிறோம் இன்றைக்கு பேச போகின்றோம். கவனமாக கேளுங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடி, 6000 வருஷம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறந்தார். 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண் மூலமாக இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாதிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளுடைய மிஸ்டேக் நிமித்தமாக ஒட்டுமொத்த மனு வர்க்கமே பாதிக்கப்பட்டது. ஒரு மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக, திரும்ப சொல்கின்றேன், ஒட்டுமொத்த உலகமுமே பாதிப்புக்குள் சென்றது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண் மூலமாக உலகத்துக்கு பாவம் உள்ள வர ஆரம்பிச்சதோ, இப்போ அந்த பெண் மூலமாகவே என்ன பண்ணுறாருன்னா டீல் பண்ணுறாரு கர்த்தர். இந்த பெண் மூலமாக தானே உலகத்துக்கு பாவம் வந்துச்சு, இவ தானே பிரச்சனையாக இருந்தா. இப்போ அந்த பெண் மூலமாகவே என்ன பண்ணுறாருன்னா உலகத்துக்கு ஒரு மீட்பை கொண்டு வருகின்றார். ஒரு பெண் மூலமாக மனுக்குலம் விழுந்தது, ஒரு பெண் மூலமாக மனுக்குலம் எழ ஆரம்பித்தது. அதுதான் கிறிஸ்துமஸனுடைய அற்புதமான ஒரு செய்தி. அதான் சொல்கிற 26, 27 நம்ம படிக்கும்போது, 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தால் ஆகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். வேத வல்லுநர்கள் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்களே கன்னிவை, அதாவது ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒரு கன்னிப்பெண் மூலமாக தான், அந்த வயிற்றில் தான் இயேசு கிறிஸ்து மேசியா பிறப்பார் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதுனால, அந்த நாட்களில் ஏராளமான பெண்கள் கல்யாணம் பண்ணாமலே இருந்தாங்களாம், திருமணமாகாமலே இருந்துச்சான். அவங்க கன்னியாகவே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த மேசியா என் வயிற்றில் பிறந்த நல்லா இருக்குமே, அந்த ரட்சகர் என் வயிற்றில் பிறந்த நல்லா இருக்குமே, அந்த ராஜா என் வயிற்றில் பிறந்த நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த நாட்களிலே ஏராளமான பெண்கள் திருமணமாகாமலே இருந்தாங்களாம். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் வேதம் என்ன அழுத்தி திருத்தமாக சொல்கிறாங்கன்னா, அநேக ராஜகுமார்த்திகள் கூட அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், ரட்சகர் என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி கூட அநேக ராஜகுமார்த்திகள் கூட திருமணம் பண்ணாமல் இருந்தாங்களாம். எதுக்காக? இயேசு என்று சொல்லக்கூடிய, மேசியா என்று சொல்லக்கூடிய மீட்பர், ரட்சகர், ராஜா என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. நம்ம உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, தவம் கடந்து பெத்தன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தவம் கடந்தாங்களாம். என் வயிற்றில் பிறக்க மாட்டாரா, என் வயிற்றில் பிறக்க மாட்டாரான்னு. கவனமாக ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாருங்க, ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த உலகத்தில் கணவனோடு கை கொடுத்து, இந்த மரியாள் என்று பெண்மணி பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணிக்கு யோசேப்பு என்கின்ற ஒரு கணவன் நிச்சயிக்கப்பட்டிருந்தார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. எல்லாரும் பாருங்க, தவம் கிடக்குறாங்க, என் வயிற்றில் பிறக்க மாட்டாரா, அவங்க வயிற்றில் பிறக்க கன்னி பெண்ணாக இருந்தால் தான் வயிற்றில் பிறப்பான்னு சொல்லி எல்லாருமே, ராஜகுமார்த்திகள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தேவனுடைய திட்டம் என்னன்னா, எல்லாரும் வெயிட் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய ரூட்டே வேற மாதிரி இருக்குது, தேவனுடைய வழியே வேற மாதிரி இருக்குது. நீ நினைக்கல, நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க, பேசாமல் அவங்க வயிற்றில் பிறந்துட்டு போனால, பெரிய பெரிய ராஜகுமார்த்திகளாக இருக்கலாம், அவங்க வயிற்றில் பிறந்துட்டு போனால, இவரே எப்படி பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி எழும்பலாம். கவனமாக கேளுங்க. மரியாள் என்று சொல்லக்கூடியவள் கணவனோடு கை கொடுத்து யோசேப்போடு நிச்சயமான ஒரு நபரை தான் தேவன் தன்னுடைய திட்டத்துக்காக பயன்படுத்துகிறதா நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே நீங்கள் சாதிப்பதற்கு திருமணமாகாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல என்ன கொண்டு வராரு ஆண்டவர், என்ன நோட் பண்ணுறாரு, என்ன விஷயத்தை கொண்டு வராருன்னா,
அநேக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தாங்க, என் வயிற்றில் பிறக்கட்டும்னு. ஆனால் என்ன சொல்கிற சத்தியம் என்ன சொல்லப்படுங்கன்னா, நீங்கள் சாதிப்பதற்கு திருமணமாக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. நான் வந்து திருமணம் ஆகக்கூடாதுன்றதுனா வேறு காரியத்தை நீங்கள் வேறமே எடுத்துக்கூடாது, அது வலியுறுத்தலை. ஆனால் இந்த இடத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து மேசியா பிறப்பதற்காக அந்த நாட்களில் மக்கள் எப்படி ஒரு நெகட்டிவான என் வயிற்றில் பிறக்க மாட்டார், என் வயிற்றில் பிறக்க மாட்டாரான்னு அநேக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தாங்களே. தேவன் என்ன பண்ணுறார், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ தேவன் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, திருமணமான ஒரு பெண்ணை தான் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட, திருமணமான பெண்ணில் திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் தேவன் செலக்ட் பண்ணுகின்றார். எதற்குன்னா, பவுல் கூட ஒரு இடத்துல சொல்வார், தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி இந்த சபையை நடத்த தெரியும் என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். உலகத்தில் கூட சொல்லுவாங்க, நீ குடும்பத்தில் வெற்றி பெறலாம், எப்படிப்பா வெளியே வெற்றி பெற முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு போய் இயேசு கிறிஸ்துவன் நல்லா இருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஒரு தோற்று போன ஒரு ஆள் ஜெயத்தை பற்றி பேச முடியாது. எப்போதுமே தோல்வியை கண்ட ஒரு மனுஷன் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று பேச முடியாது. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக பெண்கள் கணவனே வேண்டாம், திருமணமே வேண்டாம் என்று உலகத்தில் சாதிப்பதற்காக ஏராளமான பெண்கள் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இந்த இடத்துல மரியாள் என்று சொல்லக்கூடியவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு பெண், நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு பெண், கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு பெண். அந்த பெண்கிட்ட தான் தேவதூதன் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி என்று சொல்கிறார். என்ன சொல்ல போனால், திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டவள், இந்த மரியாள் திருமணத்துக்காக ஒத்துக்கொண்டவள். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த பெண் மரியாள் ஒரு சாதாரண பெண் என்று வேதத்தில் பார்க்குறோம், ஒரு ஏழை பெண் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஏன்னா இவங்க ஒரு லேவியராக புத்தகத்தின்படி ஏழைகள் எப்படி காணிக்கை செலுத்துவாங்க, நடுத்தர வர்க்கம் எப்படி காணிக்கை செலுத்துவாங்க, பெரிய பணக்காரங்க எப்படி காணிக்கை செலுத்துவாங்கன்னு போடப்பட்டிருக்கு. ஏழைங்க காணிக்கை செலுத்தும் போது புறா குஞ்சுகளை தான் காணிக்கை செலுத்துவாங்க. மரியாள் காணிக்கை செலுத்தின விதத்தை பற்றி வேதத்தில் பார்க்கும்போது புறா குஞ்சை தான் காணிக்கை செலுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது மரியாள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. இதிலிருந்து நமக்கு என்ன சொல்லப்படுகின்றது? ரெண்டாவது விஷயம், இதில் நமக்கு தேவன் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் எந்த ஒரு பின்னணியோடும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் ஒரு பெரிய பின்னணியோடு பிறக்கல, நான் சாதாரண ஒரு ஏழை குடும்பங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டுக்கலாம். கடவுள் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார், உங்களை கொண்டும் அற்புதங்களும் அதிசயம் செய்து கொண்டிருப்பார். இன்றைக்கு உலகம் அனைத்திலையுமே ஒரு நபரை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பேசினாலும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு வயிறு, ஒரு கற்பம், ஒரு பெண்மணி மரியாள், அவங்கள பற்றியும் பேசி கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஆகவேதான் முதலாவது காரியம், நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று திருமணமாகாமல் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திருமணமாகாமலும் திருமணமான ஒரு பெண்ணை எப்படி திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை எப்படி தேவன் தன்னுடைய பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தினாரோ, அதே போல் நீங்கள் சாதிப்பதற்கு ஒரு பின்னணி, ஒரு பெரிய பின்னணி இருந்தால் தான், பணம் இருந்தால் தான், பேக்ரவுண்ட் பின்னாடி நல்லா இருந்தால் தான் சாதிக்க முடியும் என்று கிடையாது. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு சொல்கிற ஒரு செய்தி, நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சாதாரண ஆளாக இருந்தாலும் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த இடத்துல பார்க்குறோம், திரும்ப சொல்கிறேன், மரியாள் கணவனோடு இணைந்து கை கொடுத்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவனோடு வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்த ஒரு பெண்மணி. ஆமாம், நடந்தது என்னன்னா, உலகமெங்கும் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக தேவன் மரியாள் என்ற பெண்ணை மாற்றினார். ஆகவேதான் தேவன் பிள்ளைகளே, நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எதையும் தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த நியூஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் அறிவிக்கப்பட்ட, ஐயோ எனக்கு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட முதல்ல அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம் என்றெல்லாம் சொல்லலை, போயிட்டுருக்குறாங்க. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் யோசேப்போடு தான் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் தான் தேவன் பெரிய அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றார். தேவன் பயன்படுத்தின எல்லா பாத்திரங்களுமே ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தவங்க தான். தேவன் உங்களையும், நீங்கள் சாதாரணமானவங்களாக இருக்கலாம், தேவன் உங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு எடுத்து பயன்படுத்துவார். பாருங்கள், டிஜிஎஸ் தினகரன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு வேலையை விட்டுட்டு வரல. அவர் என்ன சொல்கிறாங்க, அவருடைய கூட்டத்தில் ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர்
ஒரு 20,000 பேர் அவருடைய கூட்டத்தில் என்னைக்கு வர ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அவருடைய வேலையை ரிசைன் பண்ணார்னு சொல்கிறாங்க. அது வரையிலும் அவர் வேலையை விடலை. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்கணும், உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஒன்றும் இதை ஒன்றும், அதை விட்டு இதை விட்டாதான் ஏதோ கடவுள் இதை பண்ணுவார்னு கிடையாது. நீங்கள் எதையும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் உடனே திருமணத்தை அந்த பெண் போய் நிப்பாட்டில் ஸ்டாப் பண்ணல. தேவதூதன் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நடக்க போகுது, உடனே நிப்பாட்டுங்கலாம் சொல்லலை பாருங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நடக்கின்ற காரியம் வேற மாதிரி காரியம். சில பேர்லாம் பாருங்க, 10 பேர் வந்தாலே பார்த்தீங்கன்னா வேலையே வேணான்ருவாங்க, 20 பேர் வேணாம்னா திருமணமே வேணான்னு சொல்லிடுவாங்க. உங்களை தேவன் பயன்படுத்துவதற்கு எதுவும் தடை இல்லை. இன்னொரு காரியம் குட் நியூஸ் சொல்கிறோம் பாருங்க, கல்யாணமே ஆயிருந்தா கூட கவனமா கேளுங்க. ஒருவேளை மரியாளுக்கு யோசேப்போடு திருமணமே ஆயிருந்தா கூட யோசேப்போ பக்கத்தில் டச் பண்ணாமலே கர்த்தர் பார்த்துருந்துருப்பார். தேவன் ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறாருன்னா முடிவு பண்ணலதான். தேவன் எப்படியும் செய்வார். அவருடைய வழிகள் தனி வழி, எப்படி வேணும் தேவன் செய்வார். ஆச்சரியமான வழிகள். இந்த வழி தான் கிடையாது. தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டார்னா நான் சொல்கிறேன், அதுக்கு எதுவும் இந்த உலகத்தில் தடையாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவதூதன் வாக்கு பண்ணிட்டாரு உனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு, கவனமாக கேளுங்க, எதுவும் மரியாதை தடை செய்யவில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுடைய அர்ப்பணிப்பு தான். நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இது தடையாக இருக்கும் அது தடையாக இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, தேவன் தடை கற்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுகின்ற படிக்கற்களாக தேவன் மாற்றி விடுவார். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரையில் ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் கோட்டையை பிடிச்சி கொடியை நாட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, தன்னால் ஜெயிக்க முடியவில்லை என்றால், திரும்ப சொல்கிறேன், மற்றவர்களால் ஜெயிக்க முடியும் என்று அவங்களால பிரசங்கம் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது தேவன் ஒரு பிரசங்கத்துக்கு அழைக்கல, முதலாவது சாட்சி சொல்ல தான் அழைச்சிருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, உலகத்தின் முடிவு பரிந்தும் நீங்கள் போதகராக இருப்பீர்கள் போடப்படல, உலகத்தின் முடிவு பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது சாட்சி, ரெண்டாவது தான் மற்ற நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பொசிஷன் கேட்டகரி எல்லாமே ரெண்டாவது தான். அதுதான் மரியாள் இந்த இடத்துல எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கலை. அவங்க சொன்ன ஒரு காரியம், திருமணத்தை நிப்பாட்டல. யோசேப்பே என்ன பண்ணுறதுப்பா, தேவதூதன் அறிவிச்சிட்டாரு, என்னதான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, மேசியா பிறகு என்னதான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால திருமணத்தை நம்ம நிப்பாட்டிடலாம், திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணல. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தீர்மானங்கள்லாம் எடுக்கலை. இந்த அம்மா எடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, சொன்ன ஒரு காரியம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, இதோ நான் அவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு ஒரு அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதுதான் தேவனுக்கு திறமையுள்ளவர்கள் தேவையில்லை, தேவனுக்கு அடிமையானவர்கள் தேவை. தேவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் தேவையில்லை, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அடிமைகள் தேவை. ஆகுதான் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்கள் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், உங்களை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்தில் எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஆமென். இப்போ அடுத்தது நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இப்போ இந்த அம்மா எது தடையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ, ஒருவேளை கணவன் தடையாக இருப்பாரோ பாருங்க. இப்போ இவங்க எந்த ஒரு புருஷன் துணை இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிறாள்னா முதல்ல யார் டவுட் பண்ணுவாங்கன்னா, நிச்சயிக்கப்பட்ட ஆண் தான் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நீ இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, அது பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, உடனே அவங்க எதிர்த்து காரியத்தை பண்ண முடியும். ஆனால் கவனமாக கேளுங்க, எது தடை என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாலோ அந்த தடை தான் மரியாளுக்கு தேவன் ஒரு சாதகமாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் தடை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுங்க, அதை தேவன் உங்கள் வாழ்வில் படிக்கல்லாக மாற்றுவார். ஆகவே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் சாதிப்பதற்கு உங்கள் கணவனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் பெற்றோர்களோ தடையாக இருக்க முடியாது. இங்கே யோசேப்பு தடை இல்லை, யோசேப்பு தடையாக இருக்கிறது போல தெரிந்தாலும் யோசேப்பு தடை இல்லை. அந்த தடையவே தேவன் மரியாளுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு உதவியாக தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். பார்வோன் நாட்களில் பார்த்தீங்கன்னா, எகிப்தின் நாட்களில் பார்த்தீங்கன்னா, பார்வோன் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்வதற்கு சட்டம் பிறப்பித்தான். எந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளாம் கொல்லணும்னு நினச்சானோ அதே வீட்டில்
அந்த ஒரு குழந்தை, ஒரு ஆண் பிள்ளை வளருவதை நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு எதிரி இந்த உலகத்தில் ஏராளமான பேர் இருக்கலாம். 100 பேர் வரலாம், 1000 பேர் வந்தாலும் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து விட்டால், தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டால், அந்த வாக்குத்தத்தத்தை தடை பண்ணுவதற்கு உங்கள் கூட இருக்கிற ஆட்களும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கூட இருக்கிற ஆட்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தேவன் மாற்றி விடுவார். உங்கள் கணவன் உங்களுக்கு தடை இல்லை, உங்கள் மனைவி உங்களுக்கு தடை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, என் கணவன் தாங்க எனக்கு தடை, என் மனைவி தாங்க எனக்கு தடை, என் பிள்ளைங்க தாங்க எனக்கு தடை, என் பெற்றோர்கள் தாங்க எனக்கு தடைன்னுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் செய்தி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த தடையெல்லாம் உங்களுக்காக உபயோகப்படுத்துகின்ற பாத்திரமாக தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். கவனிச்சிங்களா? அப்போ இந்த பெண் திருமணமாகாமல் மேசியா என் வயிற்றில் பிறப்பார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணு கிடையாது. திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை எடுத்து தான் தேவன் பயன்படுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நாட்களில் ஏராளமான பெண்கள் காத்திருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு பெண் தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் அந்த மரியாதை எடுத்து பயன்படுத்துவதை வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆமென். திரும்ப சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்றால், உங்களுக்கு தடையாக யாரும் எழும்ப முடியாது, எந்த சூழ்ச்சிகளும் பண்ண முடியாது, எந்த அரசாங்கமும் எழும்ப முடியாது, எந்த எம்டி எழும்ப முடியாது, எந்த மேனேஜர் எழும்ப முடியாது. தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாருன்னா அந்த வாக்கை தேவன் எப்படி வேணாலும் நிறைவேற்றுவார். தேவன் கொடுத்த எல்லா வாக்குகளையுமே உங்கள் கூட இருக்கிற ஆட்களை வச்சே தேவன் பண்ணுவார். நீங்கள் யாரெல்லாம் தடை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அவங்கள வச்சுதான் தேவன் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர்களை கொண்டே பயன்படுத்துவார். நீங்கள் நினச்சிங்களா உங்கள் கணவர் தடை நினச்சிங்களா? நல்லா இருந்தங்க, என்னை பிடிச்சவங்கள்ட்ட கட்டி வச்சுட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் நல்லா இருந்த வாழ்க்கையை இவ்வளோ பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சுட்டாங்கன்னு. கவனமாக கேளுங்க, தேவன் ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்துருப்பார் என்றால், நீங்கள் எதை தடைன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த தடையை கொண்டு தான் உங்கள் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். புரிஞ்சுங்களா? மனசில் கொண்டு போய் வச்சுங்க. கிறிஸ்மஸ்க்கு வந்தோம், ஏதோ போனோம், ஏதோ வந்தோம் அப்படின்னு கிடையாது. நல்லா புரிஞ்சு, தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வழியாக தேவன் பயன்படுத்துவார். ஆமென். புரிஞ்சுங்களா? இன்னொரு காரியம், எப்படி தேவன் பயன்படுத்தின இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற எப்படி யோசேப்பு பயன்படுத்தினார்னா, சாதாரணமாக ஒரு இப்படிப்பட்ட பெண்மணிகளை யூத வரலாற்றுப்படி, யூத கலாச்சாரத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயினுடைய சட்டம். இந்த மாதிரி இந்த பெண்மணி மரியாள் ஒருவேளை யோசேப்புக்கு நியமிக்கப்படாமல் இவ பாட்டுக்கா திருமணமாகாமல் வெயிட் பண்ணியிருந்தானா, யூத கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, இவன் இல்லீகலா இந்த குழந்தைகளுக்கு பிறந்துச்சு, அதனால் சட்டத்தின்படி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை பிறப்பித்திருப்பார்கள் யூத ஆட்கள். ஆக தேவன் பயன்படுத்தினாரு. தேவன் எவ்வளோ பாருங்க ஞானி. ஒருவேளை அந்த நாட்களில் அரச குமாரத்திகள் அநேக பெண்கள் திருமணமாகாமலே கன்னியாகவே இருந்தாங்க. ஒருவேளை அப்படி ஆயிருந்தாங்கன்னா யூத சட்டத்தின்படி பயங்கர ஒரு கல்லெறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தண்டனைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே நடந்த ஒரு விஷயம், தேவன் நிச்சயித்துட்டு, கவனமாக கேளுங்க, இந்த அம்மாவை கல்லெறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கும் தேவன் யோசேப்பை அழகாக பயன்படுத்துகிறத நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே நான் சொல்கிறேன், தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஆமென். தேவன் பல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், பல வாக்குகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாரெல்லாம் தடை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, நிறைய நேரத்தில் நம்ம எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவங்களே தடை நம்ம நினச்சிட்டு இருப்போம். நல்லா இருந்த வாழ்க்கைங்க இப்படி போச்சுன்னு. இல்லை திரும்ப சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் இவங்களை கட்டினதுனால இவங்க வாழ்க்கையில் போய் மாட்டிக்கிட்டோன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. திரும்ப சொல்கிறேன், அவர்கள்தான் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறவர்கள், உதவியாக இருப்பவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆமென். ஆக வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார் என்றால், திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு தடை என்று ஒன்றும் இருக்காது. ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கிற உறவுகளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆமென். உங்கள் மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் கணவருக்கு நன்றி சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இது தடை அது தடைன்னு சொல்லாதீங்க.
அந்த தடையெல்லாம் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுக்கு தேவன் பயன்படுத்துகின்ற ஒரு காரியங்கள். ஆமென். ஆகுதான் தேவ பிள்ளைகளே. இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம், தேவதூதன்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லா காரியத்தையும் ஸ்டாப் பண்ணியிருப்போம். இல்லைன்னா வேறு திருமணத்தை பண்ணுங்கன்னு சொல்லி யோசேப்புக்கு நம்ம ஒரு காரியத்தை சொல்லியிருப்போம். ஆனால் யோசேப்பு அதெல்லாம் யோசேப்பு இப்போ தேவதூதன் போய் சொல்கிறாரு, உன் மனைவி ஆகிய மரியாளை தள்ளி விடாதே, அவளை சேர்த்துக்கொள், ஏன்னா அவள்கிட்ட உற்பத்தியாக இருக்கிறது என்று சொல்லி தேவதூதன் யோசேப்டையும் போய் சில நியூஸ் சொல்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்து உங்களை எடுத்து பயன்படுத்த உங்களுக்கு எதுவும் தடையாக இருக்காது. ஆமென். அடிமையின் ஆவி, தாழ்மையின் ஆவியை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். 28ஆம் வசனத்தில் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். சொல்லுங்க, கிருபை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். பாருங்க, இந்த மாட்ட இருந்த இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டவர் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன், தாழ்மை. இந்த அம்மாட்ட கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்ற நியூஸ் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அம்மாவுடைய தாழ்மை. பைபிளில் போடப்பட்டிருக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தண்ணீர் எங்கே பாயும்? எங்கே பள்ளம் இருக்குதோ அதை நோக்கி பாயும். இப்போ தேவ கிருபை எங்கே பாயும்? எங்கே தாழ்மை இருக்குதோ அந்த இடத்துல தேவ கிருபை பாய ஆரம்பிக்கும். ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். மீகா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு காரியம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் சொல்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எனக்கு என்ன சொல்றாருன்னா, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தாழ்மையை எதிர்பார்க்கிறார். இந்த அம்மாவுக்கு கிருபை முத இந்த அம்மாவுக்கு அறிவிக்கப்பட்ட கிருபை பெற்றவளே வாழ்க. வேதம் சொல்லுது, யாருக்கு கிருபை உண்டாகும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு இடத்தில் கிருபை தங்கும் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ வேற என்னத்தை தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார்? தாழ்மை. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருக்கு, கடவுளுக்கு பிடித்த ஒரு குணம் தாழ்மை. நிறைய பேர் நினைச்சாங்க பரிசுத்தம் தேவனுக்கு பிடிச்சது, அதெல்லாம் செகண்டரி, தேர்டு தான் வரும். முத தேவனுக்கு பிடிச்ச ஒரு நம்மிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ரசிக்கின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்கும் என்றால், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ரசிக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ரசிக்கிறார். ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் பாருங்க, அநேக மக்கள் பாருங்க, மனிதர்கள்லாம் தங்களை கடவுளாக காமிச்சிட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். என்ன பாருங்க, அவங்க காலை கழுவு சொல்றாங்க. இன்னைக்கு சில மக்களுடைய காலெல்லாம் கழுவுறாங்க மக்கள் போய் வந்து. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு, அவர் கடவுளாக இருந்த ஒரு மனுஷனாக இறங்கி வந்து, அவர் கடவுளாக இருந்த ஒரு மனிதனாக தானே காமிக்கிறார். வந்து பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் மக்களுடைய சீசர்களுடைய கால்களை எல்லாம் இயேசு கழுவுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு தாழ்மையின் குணம் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்குது பாருங்க. கவனமாக கேளுங்க. நீங்கள் பெருமை இருப்பதுனால தான் அவன் மனுஷனாக இருக்கிறான். ஆனால் என்னைக்கு உங்கள் உள்ளத்தை தாழ்மையாக இருக்குதோ, அப்போ நீங்கள் கடவுளாகவே மாறிடுறீங்க. ஹலோ சொல்லுங்க. பெருமை இருக்கிறவங்க நீங்கள் மனுஷன். என்னைக்கு தாழ்மை வருதோ அன்னைக்கு கடவுளாகவே மாறிடுறீங்க. ஆமென். கிறிஸ்மஸில் என்ன கேட்டீங்க? தாழ்மையாக இருந்தால் கடவுளாகவே மாறிட முடியும். ஆமாம், தாழ்மையிலோட தேவன் கிருபை ஆகுதான் பாருங்க. தாழ்மையாக இரு. வேற என்னத்தை தேவன் மிக வேற என்னத்தப்பா உன்ட்ட கேட்குறாரு? ஓ, பணத்தை கேட்குறாரா? பொருளை கேட்குறாரா? பொண்ணை கேட்குறாரா? அந்தஸ்தை கேட்குறாரா? பாருங்க, நம்ம கிறிஸ்தவத்தில் அதிகமாக பரிசுத்தம் இதெல்லாம் போதிப்போம் பாருங்க. ஆனால் அது கூட தேவன் பரிசுத்தத்தை வேற என்னத்தை உன்ட்ட கேட்டார்னு சொல்லல. தாழ்மையாக இருப்பதை அதில் வேற என்னத்தை உன்ட்ட கேட்கிறார். தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மரியாளுடைய தாழ்மை
தேவனையும் பரலோகத்தையும் கவரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் இந்த பூமியில் அவங்க பரிசுத்தவான்களாக இருந்தால் தான் பரிசுத்தவாட்டிகளாக இருக்கிறவங்களாம் அப்படி தாழ்மையுள்ளவர்கள் பைபிளில் போடல. என்ன சில பரிசுத்தவான்கள் எல்லாருமே அகங்காரம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. ஆனால் திரும்ப சொல்கிறேன், ஆகவே பரிசுத்தவானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, செகண்டரி, அதெல்லாம் ரெண்டாவது. பரிசுத்தவான் முதலாவது நம்ம இருக்கக்கூடிய கேரக்டர், முதலாவது நமக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு கேரக்டர் என்னென்னா தாழ்மை. தாழ்மை தேவனை கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கிறிஸ்மஸ் மார்க்கில் புரிந்து கொள்ளுங்கள். பரலோக கவனத்தையும் நம்ம இழுத்துருப்பாங்கன்னா உங்கள் கவனம் பரலோகம் உங்கள் பக்கம் திரும்பணும்னா நான் சொல்கிற தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். யோசிச்சு பாருங்க, இவங்க அடிமை, இதோ நான் கர்த்தருக்கு அடிமைன்னு சொல்கிறாங்க, வார்த்தைக்கு அடிமைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏமா உன்னை கல்லெறிவாங்க, நீ பாட்டுக்கு அடிமைன்னு சொல்கிறியே, ஊரே உன்னை கல்லெறிஞ்சது தெரியுமா, நீ பாட்டுக்கு அடிமைன்னு சொல்கிறியே, துணிஞ்சிட்டாங்க. இல்லை, தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அந்த அம்மா தாழ்மையா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதே. எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு, எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவம் தெரியுமா. அதனால் இந்த அம்மா ஒரே கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு, தேவன் ஒன்று சொல்லிட்டாரு, இந்த அம்மா தாழ்மையை வெளிப்படுத்துகிறாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். இப்போ மரியாள் இப்போ தேவனுடைய கருவை தன்னுடைய கற்பத்தில் சுமக்கின்ற ஒரு பெண்மணியாக மாறுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அது மட்டும் இல்லை, இப்போ கருவை உள்வாங்கின உடனே முழு பாதுகாப்பும் மரியாளுக்கு அன்று பரலோகம் முழு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஒருத்தங்க கன்சீவ் ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், செக்கப் அதிகமாக நடக்கும். பிளட் ப்ரெஷர் எவ்வளோ ஆகுது, சுகர் எவ்வளோ ஆகுது, இதே ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க. கவனமாக கேளுங்க. இப்போ மரியாளுடைய வயிற்றில் கர்ப்பமாக இருக்கிறது எதுன்னா, கரு உள்ளே போயிருக்கிறது எதுன்னா பாவ கரு கிடையாது. இந்த உலகத்தில் பாவத்தினால் கரைப்பட்ட ஒரு கரு உள்ளே போகல, மனுஷனுடைய வித்து உள்ளே போகல, தேவனுடைய வார்த்தை என்ற வித்து உள்ளே போயிருக்கின்றது. இப்போ இந்த வித்தை பரலோகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்குது. அந்த அம்மாவோட ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, ஹார்ட் பீட் எல்லாவற்றையுமே பரலோகம் அந்த அம்மாவை அழகாக பாதுகாக்கின்றது. ஏனென்றால் அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருப்பது சாதாரண ஒரு ஆள் கிடையாது, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன் அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருப்பதனால பரலோகம் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. கவனமாக கேளுங்க. இது பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்கிறேன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பேச போகிறேன். என்னன்னா, சரி இதுக்கு சரிங்க, அவங்களுக்கு நடக்குது ஓகே, நமக்கு என்ன நடக்குது என்பதை பற்றி பேச போகிறேன். கவனமாக கேளுங்க. இந்த அம்மாவுக்கு கரு உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் நடந்த ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட 5 விதமான காரியங்கள் அன்றைக்கு நடக்க ஆரம்பித்தது. அதை பற்றி தான் பேச போகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட 5 விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான். முதலாவது காரியம் என்னன்னா, இந்த அம்மா கருவான உடனே நடக்கிற ஒரு காரியம், வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மத்தேயு புத்தகத்தில் மட்டும் 1, 2வது அதிகாரம் 4வது இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை திரும்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி ஆயிற்று. ஏசாயா உரைத்தார், எரேமியா உரைத்தார், அவங்க உரைத்தது நிறைவேறும்படிக்கு இப்படி ஆகிற்றது. அப்போ இயேசு உள்ள பிறந்த உடனே கவனமாக கேளுங்க, ஒரு குட் நியூஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எல்லார் கையிலுமே செல்ஃபோன் இருக்குது இல்லைங்களா? செல்ஃபோன் இருக்குது எல்லா கையிலையுமே. இப்போ எடுத்து பார்க்க வேணாம், எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் நெட்வொர்க் ஆன் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, இந்த வாட்ஸ்அப்பு மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் டன் 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 அப்படியே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்காத எல்லா நியூஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சிக்னல் கிடச்சிடுமே. சில தூரம் பாருங்க, எங்கேயாவது ஏற்காடோ இல்லை கொல்லிமலையோ சிக்னல் இல்லாத இடத்துல போயிருப்போம் பாருங்கள். திரும்ப கீழே இறங்கி வரப்போ யாரெல்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாமே மிஸ்டு கால் லிஸ்ட்லாம் எல்லாமே டன் அப்படி நம்ம கீழே இறங்கும் போதே மெசேஜ் டைன் 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 எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான்ப்பா அழசாமி இத்தனை பேர் நம்ம கால் பண்ணியிருக்கிறாங்க, இத்தனை எஸ்எம் இவ்வளோ நியூஸ் வந்திருக்குன்னு அவள் பார்க்க ஆரம்பிப்போம். முதல் மிராக்கிள் என்ன அப்படின்னா, கரு உற்பத்தியான உடனே பெண்டிங்கான எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதை நாம் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு கருவை நீங்களும் சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் கூட நடக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெண்டிங், எதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது மட்டுமல்ல, இங்கே நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அம்மாவுக்கு நியூஸ் கிடைக்கிற நாசரேத்தூர், இப்போ இவங்க போக வேண்டியது பெத்லகேமுக்கு போகணும். ஏன்னா தீர்க்கர்கள் என்ன உரைத்தாங்கன்னா, பெத்லகேமில் தான் அவர் பிறப்பார் என்பது தீர்க்கர்கள். இப்போ இவங்களை என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் நேராக இந்த கரு உற்பத்தி ஆனாலும், கரு உள்ளே போனாலும், இந்த குழந்தை டெலிவரி ஆகுறது எங்கன்னா, சிலர் சொல்லுவாங்கள்ல, அம்மா வீட்டில் போனாதான், கணவன்கிட்ட இங்கே வீட்டில் இதானாலும் டெலிவரி எங்கே பார்ப்பாங்க, கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் போய் டெலிவரிக்கு போகிற மாதிரி, இப்போ நாசரேத்து ஊர் அம்மா வீடாக இருந்தாலும் ஒரிஜினல் அப்பா ஊர் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் உரைத்த ஊர் பெத்லகேம், அங்கே தான் ஒரு பிறப்பார் என்கின்ற தீர்க்கர்கள் உரைத்தவர். ஆகவே என்ன பண்ணார், கர்த்தர் கரெக்டாக அங்கு நடத்துறதுக்கு கர்த்தர் வழிகளை பண்ணுறார். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 140 கிலோமீட்டர்ஸ், 140 நாசரேத்துலேருந்து பெத்லகேம் போகிறதுக்கு 140 கிலோமீட்டர். அது மட்டுமல்ல, மிகவும் உயரமான ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து 2200 அடி உயரமான பகுதி பெத்லகேம் என்று சொல்கிறார்கள். நாசரேத்திலிருந்து எவ்வளோ ஹைட்னா 1000 அடி உயரம் என்று சொல்கிறார்கள் வேத வல்லுநர்கள், நாசரேத் டு பெத்லகேம். அப்போ தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் எங்கு நிறைவேற வேண்டும்? நாசரேத் ஊரில் கிடையாது. தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் பெத்லகேமில் நிறைவேற வேண்டும். ஆகவே ஒரு காரியம் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. தேவன் வாக்கு பண்ணிட்டார் என்றால் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆமாம், புரிஞ்சுச்சிங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்களேன், உங்களுக்கு பரலோகம் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிவிட்டால் பரலோகமும் பதட்டப்படாது. பரலோகம் ஒரு காரியத்தை அறிவித்து விட்டால், இதை செய்வேன், இதை பண்ணுவேன்னு சொல்லி பரலோகம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிடுச்சுன்னா நிச்சயம் பரலோக தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார். ஏன்னா நீங்கள் பரலோகத்தோடு தொடர்புடைய ஒரு ஆளாக மாறிவிட்டீர்கள். அன்றைக்கு நேரத்தில் பாருங்க, தேவன் சில வாக்கெல்லாம் கொடுத்துட்டா நம்ம பதறி போய், ஆண்டவர் என்ன ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்குதே, எப்போ ஆண்டவர் நிறைவேறும், நாட்கள் ஆகிட்டு இருக்குதே, வருஷங்கள் ஆகிட்டு இருக்குதே, நம்ம பதட்டப்பட்டு இருப்போம். இன்னைக்கு குட் நியூஸ் கவனமாக கேளுங்க, தேவன் ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் பதட்டப்படாதீர்கள். ஆமென். ஒரு காரியம் சொல்றேன், கொடுப்பேன்னு சொன்னவங்க தான் பதட்டப்படணும். இப்போ கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க 100 பவுன் போடுறாங்க, 200 பவுன் போடுறோன்னா, இப்போ மாப்பிள்ளை வீடு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க இப்போ யார் டென்ஷனில் இருப்பாங்கன்னா மாப்பிள்ளை வீடு கிடையாது, பெண் வீடு தான் டென்ஷன் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ வாக்கு கொடுத்துட்டோமே. ஆகுதான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது முதல்ல இதெல்லாம் பேசுறது கிடையாது. அதை எங்களை வச்சு பேச, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நாங்கள் இதெல்லாம் தலையிடுறது கிடையாது. நாங்கள் சொல்கிறது பொண்ணுக்கு போகிறத போடுவாங்க, வாங்கிறத வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லைங்க பாஸ், நீங்கள் முன்னாடி இருந்து எவ்வளோ இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இல்லை, பொண்ணுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நிறைவேற்றி ஆக வேண்டும். நம்மளை வச்சு கொடுத்துட்டா நிறைவேற்றியே ஆக வேண்டும். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், தேவன் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? பதட்டப்பட வேண்டியது பரலோகம். இன்னும் இவ்வளவு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டுமே, இதை நம்மால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பரலோகம் தான் பதட்டப்படும். நான் சொல்றேன், பரலோகம் பதட்டப்படாது. ஏனென்றால் அவர் ஏராளமானவர், தாராளமானவர், அவர் அல்ல குறையாத ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறவர், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யத்தெல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தர் நீ ஏன் பதற? வாக்கு கொடுத்தது யாரு? நீயா நானா? நம்ம வந்து கவலைப்பட்டிருக்கோம். நம்ம ஜபத்தில் பாருங்க, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கிறீங்க, ஒரு சத்தத்தையும் காணா, நிசப்தமா இருக்குது. ஒரு நம்ம ஊரில் சொல்கிறாங்க ஒரு புழு பூச்சி, அந்த மாதிரி நம்ம ஒரு சத்தத்துக்கு ஒன்றுமே காணாமே. திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனை கிடையாது. வாக்கு நிறைவேற்றக்கூடிய பிரச்சனை அவர் பிரச்சனை. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் என்ன சொல்லுதுன்னா, தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். கார் தருவேன்னா கார் தருவார், இடம் தருவேன்னா இடம் தருவார். இது எப்படி வாங்குறது? நம்ம வருமானத்தை வச்சு எப்படி எங்க வாக்கு பண்ணது இடத்த கொடுப்போம்னு சொன்னது அவர் நிச்சயம் அவர் செய்வார். ஆகவே நல்லா ஒரு காரியத்தை கவனிங்க,
வாக்கை வாங்கினவன் பதறக்கூடாது, வாக்கு கொடுத்தவர் தான் பதறணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பதறுகிற ஆண்டவர் கிடையாது. ஆமென். அதுதான் ஒரு பாட்டு பாடுவோம், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் என்று. புரிஞ்சுங்களா? முதல்ல என்ன சொன்னேன், தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 140 கிலோமீட்டர் போகணும். 140 கிலோமீட்டர் கணக்கு வச்சா இங்கேருந்து திருச்சி தூரம், 145 கிலோமீட்டர் திருச்சி தூரம். திருச்சிக்கு பஸ்ஸில் போனால் 4 மணி நேரம். எங்கள் ஊருன்றதான் சொல்கிற டக்குன்னு, மற்ற ஊர் சொல்ல முடியாது. பஸ்ஸில் போனால் ஒரு 4 மணி நேரம், காரில் போனால் ஒரு 2.5 மணி நேரத்தில் போகலாம், பைக்கில் போனால் ஒரு 3 மணி நேரத்தில் போயிடலாம். நடந்து போகணுன்னா கிட்டத்தட்ட 5 நாளில் போயிடலாம். இந்த அம்மா கர்ப்பமாக வேறு இருக்கிறாங்க. நடந்து போகணும்னா கிட்டத்தட்ட 7 நாள் மெதுவாக நடந்து போனாங்கன்னா 7 நாள் ஆகும். எங்கள் நாசரேத்தூர்லேருந்து நம்ம பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்றால், கவனமாக கேளுங்க, இந்த அம்மாவை பெத்லகேமுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் கரு உருவான உடனே பரலோக தேவன் வயிற்றில் வந்து கருவான உடனே தீர்க்க தரிசனங்கள் அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டாவது நடந்த ஒரு காரியம், மரியாளுக்காக சட்டங்கள் மாற்றப்படுகின்றது. என்ன சட்டம்னா, அதுவரை அமல்ல இல்லாத சட்டம் அகஸ்து ராயினால் பிறப்பிக்கப்படுகின்றது. குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் நாட்டுக்கு வாங்க, நாட்டில் வந்து குடிமதிப்பு எழுதுங்க பாருங்க. அதுவரை இல்லை. எப்போ சட்டத்தை போட ஆரம்பிக்கிறான், கரு உருவான உடனே. எதுக்காக சட்டம் உருவாக்கப்பட்டது தெரியுங்களா? கவனமாக கேளுங்க. நம்ம அம்மனியை, எந்த அம்மனி, நம்ம மரியாதை அம்மனி அங்கே கொண்டு வரணும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கரு உருவான பிற்பாடு இங்கே இருந்துலாம் பிளான் பண்ணுவாங்க. கருத்தர் பார்த்தா இல்லை கரெக்டாக நீ அங்கே கொண்டு வந்து அங்கே வந்து தாயா ஒன்று, அங்கே கொண்டு வந்து தான் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறணும், இந்த இடத்துல நிறைவேறணும், பெத்லகேமில் நிறைவேறணும். ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்ணுறா, கரு உருவான உடனே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. கவனமாக கேளுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அப்டேட் பண்ணுறது மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், சட்டங்கள் மாற்றப்படுகின்றது. அன்றைக்கு அதுவரை ஏற்றாத சட்டங்கள் மாற்றப்படுகிறது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒரு வாக்கை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் உங்களுக்காக சட்டங்கள் கூட உங்களுக்காக மாற்றப்படும். ஆமென். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி வேணாலும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். மரியாள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஏனென்றால் கருவை சுமக்கிறாள். எந்த கரு? தேவனுடைய கரு, பரலோகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்போ விஷயத்துக்கு வரோம் பாருங்க. இப்போ மரியாள் பெருசா, யார் பெருசுன்றதை காமிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸில் யார் பெரியவங்கன்றதை காமிக்கிறேன் பாருங்க. ஒரு முறை இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி சொல்றாங்க, ரபி, உன்னை பெற்றெடுத்த கர்ப்பமும் நீ உண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றா. ஒரு முறை அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா கொடுத்து வச்ச ஆளுப்பா சொல்றாங்களே, உங்க அம்மா யாராவது பிள்ளைங்களை வாழ்த்துனா அவங்க அம்மாவை எப்படி வாழ்த்துவாங்களோ அது போல ஒரு அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல, நல்ல அம்மா, நல்ல பெண்மணி, உன்னை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. உடனே இயேசு சொல்றாரு, யாருமா சொல்ற, அந்த மரியாதையா சொல்ற. இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்றேன், யார் யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை இருதயத்தில் சுமந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவான்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு சொல்றார். கவனமாக கேளுங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கிறியே மரியாள் பெரிய ஆள், இப்போ இவ்வளவு நேரம் நீங்க நினைக்கல, இவ்வளவு நேரம் மரியாள் தான் பெரிய ஆள்னு பேசிட்டு இருந்தீங்க. மரியாள் தான் பெரிய ஆள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கிரேடை தூக்கி யார்கிட்ட கொடுக்கிறாருன்னா, இப்போ யாரு பெரிய ஆள்னு சொல்றாருன்னா, அன்னைக்கு கருவை சுமந்த அந்த மரியாதை பரலோகமே எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சே, இப்ப அந்த மாதிரி எதை சுமந்தாங்க, வார்த்தையும் சுமந்தாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் போதும் அந்த வார்த்தையை கருப்பட உள்ள பெற்றுக் கொண்டாள். ஆகவே வேதம் சொல்லுகின்றது, வார்த்தை மாம்சமானது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சொன்ன உடனே 14ஆம் வசனம் வரும், அந்த வார்த்தை மாம்சமானது. எந்த வார்த்தை மாம்சமானது? தேவ தூதன் வந்து மரியாதை சொல்றார் இல்லையா, அந்த வார்த்தை மாம்சமாகின்றது. அந்த பெண்மணி சொன்னா, நீ உன்னை பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கொஞ்சம் பாட்டுமா, நான் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இன்றைக்கு யார் யாருடைய உள்ளத்தெல்லாம் என்னுடைய வார்த்தை, நான் சொல்ற அந்த வார்த்தை
இருக்கிறதோ அவர்கள்தான் பாக்கியம் உள்ளவர்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறதா? வேதம் சொல்கின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்க, மிகவும் முக்கியமான ஆட்கள் நீங்க. இந்த அம்மா வயிற்றில் கரு போன உடனே பரலோகம் மதிப்பு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தது. தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் அப்டேட் ஆக ஆரம்பித்தது. சட்டங்கள் மாற்றப்பட்டது. எதுக்காக? வாக்குத்தத்தம் நிறைவேறுன்றதுக்காக. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நிறைவேறுவதற்கு இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த அம்மா இல்ல வெரி இம்பார்ட்டன்ட், அந்த அம்மா இல்ல மிகவும் விலையேற பெற்றவள், அந்த அம்மா இல்ல மிக விசேஷமானவள். யார் யாரெல்லாம் இயேசு என்ற ஒரு வார்த்தையை உள்ளத்துல சுமக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே இந்த உலகத்துல மிகவும் முக்கியமான ஆட்கள். ஆமென். உங்களுக்காக நீங்கள் வார்த்தையை சுமப்பதனால் உங்களுக்காக வார்த்தைகள் அப்டேட் ஆகும். நீங்க வார்த்தையை சுமப்பதனால் உங்களுக்காக சட்டங்கள் மாற்றப்படும். ஆமென். நீ நினைக்கலாம் பாருங்க, எங்க நான் பெண்கள்னா ஓகே கர்ப்பத்தை சுமக்கிறாங்க, எங்களை எப்படியே சொல்றீங்க? நான் சொல்றேன், ஆண்களும் கர்ப்பம் உள்ளவர்கள், ஆண்களும் கர்ப்பமாக முடியும். என்னங்க காலையில போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க? ஆமா, தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் இருதயத்தில் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்ப்பமாகிறவர்கள். யார் யாரெல்லாம் பாருங்க தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறீர்களோ அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகின்ற பெனிஃபிட் உண்டாக ஆரம்பிக்கும். பாருங்க, சில பேர்லாம் வியாதி என்ற வார்த்தையை சுமந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைலாம் வியாதி என்ற பிள்ளையா பிறக்கும். நீங்கள் எதிர்மறையான வார்த்தைகளை சுமப்பீர்கள் என்றால் தோல்வி என்ற பிள்ளை தான் பிறக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை முற்போக்கான வார்த்தைகள் சுமப்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், உங்களுக்கு முற்போக்கான குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஓகேங்களா? முதலாவது தரிசனம் அப்டேட் ஆனது, இரண்டாவது சட்டங்கள் மாற்றப்பட்டது, மூன்றாவது கருவை சுமந்த பெண்மணிக்கு நடந்த ஒரு அதிசயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 140 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு 7 நாள் ஆகும். கரு உள்ள வந்தோனுமே நம்ம ஊர்ல இந்த அம்மாமாரெல்லாம் அவங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க, பெட்ல பார்த்து கீழே கால் வைக்கி. கன்சீவ் ஆனாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, குனிஞ்சிடாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அங்க ஓடாத, இங்க ஓடாத. என்ன நீ வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்மணி போல வேகத்தில் பண்ணிட்டு இருக்கிற, மெதுவா 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 எங்க சொல்றாங்களா? நீங்க சொல்றீங்களா இல்லைங்களா? பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைங்க கன்சீவ் ஆயிட்டாலும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த பிள்ளைகளை வந்து நீ எது பண்ணாத, எது தொடாத, அங்கே இருங்க, தண்ணியில் கை வைக்காத, துவைக்காத, எடுக்காத, கூட்டாத, குனியாத சொல்றீங்களா இல்லைங்களா? கவனிங்க, இந்த அம்மா கரு உற்பத்தி ஆன உடனே கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் நடக்கணும். யோசிச்சு பாருங்க. இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன், சாதாரண ரோடு, இன்னைக்கு இருக்கிற ஹைவேஸ் மாதிரிலாம் நேர் வழிலாம் கிடையாது. அன்னைக்கு நடக்கிற வழிகள்லாம் குண்டும் குழி மேடு பள்ளங்கள். ஏன்னா இங்கே ஹைட்டு நாசரேத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் ஹைட்டு. நான் சொன்னேன் இல்லையா, 1000 கிலோமீட்டர் 1000 அடி ஹைட்டானது பெத்லகேம். சாதாரணமாக பெத்லகேம் கீழே இறங்கி வந்தால் எப்போதுமே கீழே இறங்கி வந்தால் ஈஸியாக வந்துடலாம். மேலே போகிறதுன்றது எல்லாருக்குமே, மெத்தையில் ஏறுறதுன்றது தான் எல்லாத்துக்குமே கஷ்டம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பலன் தேவை. நான் சொல்கிறேன், இந்த அம்மா வந்து வயிற்றில் கன்சீவ் ஆன உடனே கரு உள்ள போனதுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் அவர்களை சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தது. கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, ஏன்பா அதுக்கே சுகத்தை கொடுத்த நான், ஊருக்கே சுகத்தை கொடுக்குறேன்னா உனக்கு நான் சுகத்தை கொடுக்க மாட்டேனா? உங்கள் இருதயமாகிய கர்ப்பப்பையிலே கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கும் அதே பலன் உங்களுக்குள் வேலை செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரிஞ்சுச்சிங்களா? தேவ பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் அவங்க மேலே சுமந்தது போல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லுகின்றேன், தேவனுடைய வார்த்தை பெற்ற உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் உங்கள் வாழ்வில் சூழ்ந்து கொள்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எத்தனை காரியம் சொன்னேன்? 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். இந்த 2 இருக்குது. முதல் காரியம் பார்த்தீங்கன்னா தரிசனங்கள் அப்டேட் ஆனிச்சு. 2வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் மாற்றப்பட்டது இவங்களுக்காக. 3வது விஷயம் என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனால் இந்த அம்மா தெரிவிக்கப்பட்டார்கள். அதே போல் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, முடியலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. விசுவாசிங்க, கிறிஸ்துமஸ் சொல்கிறவங்க நியூஸ் என்னன்னா, புது பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். அன்னைக்கு மரியாள் தேவனுடைய வார்த்தை என்ற கருவை சுமந்தனால இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றது போல நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் சுமக்கிறீர்களோ, இருதயம் என்ற பைபிள் படம், இருதயம் என்ற
இந்த பொக்கிஷத்தில் தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் சுமக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், இது கிறிஸ்துவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது. என்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை சுமக்கிறீர்களோ நான் சொல்ல தினந்தோறும் கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இதுதான் இதனால் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். நான்காவது காரியம், இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே நடந்த ஒரு காரியம் என்னன்னா, திரள் கூட்ட தேவ தூதருடைய சேனை அணி பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன செய்தி பார்த்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியை சுற்றின் முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். என்னன்னா, பிறந்த உடனே வானதூதருடைய பரலோகத்தினுடைய கூட்டமே இறங்கி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து நான் சொல்கிறேன், உங்கள் இருதயமாய் கற்பப்பையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால் உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். தேவ தூதர்களுடைய ஒத்தாசை நீங்கள் பார்ப்பீங்க. அன்றைக்கு மரியாள் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேறப்பெற்றவள். கருவை, வார்த்தை என்ற கருவை சுமந்தவள். இன்றைக்கு நீங்களும் நான் வார்த்தை என்ற கருவை நம்ம இருதயத்தில் சுமந்துட்டு இருக்கிறோம். நம்ம கர்ப்பத்தில் சுமக்கலை, இருதயத்தில் சுமந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் மரியாளை விட இயேசு சொன்னார், நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு முறை சொன்னார், உங்கள் சகோதரனும் சகோதரி வெளியே இருக்கிறாங்க. சொல்கிற இயேசுக்கு சொல்ல, யாருப்பா எனக்கு சகோதரன் சகோதரி? என் வார்த்தையின்படி யார் எல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறார்கள். ஆமென். இப்போ புரிஞ்சுங்க, யார் முக்கியமானவங்க? மிகவும் முக்கியமானவங்க யார்? மரியாளா நீங்களான்னு கேட்டிங்களா? இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற கிரேடு என்னன்னா, அவங்கள நீங்களும் நானும் தான். தேவனுடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் சுமக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் மிகவும் மிகவும் முக்கியமான ஆட்கள். கடைசியாக ஐந்தாவதாக நடக்கின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ராஜாக்கள் எல்லாம், சாஸ்திரிகள் எல்லாம் அவரை பணிந்து கொள்ள வருகிறதை நாம் வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நான் சொல்ல தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால், பைபிளில் போடப்பட்டிருக்குது, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் என்று சொன்னால் ஷார்ட்டாக சொல்லணும்னா மேலதிகாரிகள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் உங்களை தேடி வருவாங்க. நினைக்கலாம், பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் இருக்கிறீங்க, வசனத்தெல்லாம் சொல்கிறேன், உங்களை தேடி வரலாங்க, என்னையே தேடிலாம் வருவாங்களா? நான் சொல்கிறேன், வார்த்தை யார் யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவங்கள தேடி இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். என்னங்க நம்ம தானங்க அவங்கள தேடி போகும். பைபிள் சொல்லுது, நீ இதை சுமந்தியன்னா, வார்த்தையை உன் உள்ளத்தில் சுமந்தியன்னா, வார்த்தையை இருதயத்தில் வச்சியன்னா, உனக்காக கவர்மெண்ட்டையும் உன் பக்கம் கொண்டு வருவேன்றார். அரசியல்வாதிகளும் தலைவர்களும் மேல் அதிகாரிகளும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போ என்ன சொல்கிறேன்னா, மரியாளுடைய கற்பத்தை விட இன்றைக்கு விலையேற பெற்ற ஒரு கற்பம் என்னவென்றால் உங்கள் இருதயமோ என்னுடைய இருதயமோ. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை சுமந்து விட்டுருக்கிறோம். நீ கர்த்தர் சொல்கிற தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்மஸ்க்கு பல காரியம் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். இது எப்படி நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். இது ஆகுமா ஆகாதான்னு நிலைமையில் வந்திருக்கலாம். நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், கர்த்தர் சொல்ல உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும். உங்கள் தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு தேவனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படும், சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும். பிள்ளைகளை குறித்து கனவு கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை விசுவாசியுங்கள். தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அது கொண்டு போய் இருதயத்தில் வையுங்கள். பரலோகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும், பரலோகம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன வேணாலும் செய்வார், எப்படி வேணாலும் செய்வார். இப்படி தான் செய்வார்னு கிடையாது, அவர் எப்படி வேணாலும் கர்த்தர் செய்வார். ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்ல எல்லாருமே திருமணம் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவன் பாரு ரூட்டையே மாத்திட்டார். ராஜகுமார்த்திகளாம் வெயிட் பண்ணாங்க, சாதிக்கணும், என் வயிற்றில் அவர் பிறந்துடணும். கர்த்தர் பார்த்தாரு, உங்க வழி அது, நான் தேவன் வச்சிருக்கிற தீர்மானம் வேற வழி. ஆகவே நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்திருப்பார் என்றால் இப்படிதான் நிறைவேற்றுவார்னு கிடையாது, எப்படி வேணுமானாலும் தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். சாஸ்திரிகள்லாம் பாருங்க, வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வந்து நீ நினைக்கிறீங்களா அந்த இயேசு பாலன் செலவு பண்ணியிருப்பாருன்னு? இயேசு பாலன் கிடையாது, அவ்வளோதையும் செலவு பண்ணது மரியாதை யோசிப்பும் தான். புரிய வச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே தேவ பிள்ளைகள், வார்த்தையின் வெளிச்சத்திலே
நீங்கள் உறுதியாக இருங்க, வார்த்தையின் வெளிச்சத்தில் தெளிவுள்ளவங்களாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறவராக தேவன் காணப்படுவார். 5 காரியங்கள் சொன்னேன். தேவகுமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த கருவை சுமக்கின்ற அந்த பெண்ணுடைய காரியத்தில் தேவன் 5 காரியங்கள், 5 இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்வார் என்றால், நீ உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் யாரெல்லாம் இயேசுவை சுமக்கிறீர்களோ, இருதயமாகிய அந்த பொக்கிஷத்தில் இருதயமாகிய அந்த கற்பத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறீர்களோ, தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்க, எல்லாரும் கர்த்தர் வார்த்தையை பல விதங்களை கொடுத்துருக்கிறார், பல விதங்களை கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு போய் உங்கள் இருதயத்தில் வைக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பெண்டிங்கான எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேற ஆரம்பிக்கும். அதுவரை எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ எல்லாம் நிறைவேறும். 2வது சொன்னேன், சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். 3வது சொன்னேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் உங்களை சூழ்ந்து கொள்வதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். 4வது சொன்னேன், பரலோகத்துடைய வரவு, பரலோகத்துடைய கனெக்ஷன், பரலோகத்துடைய இணைப்பு உங்களோடு இருக்கும் என்று சொல்லி, தேவதூதருடைய ஒத்தாசை பைபிளில் போடப்பட்டிருக்குது. தேவதூதர் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள், சுமந்து கொண்டு போவார்கள் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றுது. கடைசியாக 5வது சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை சுமக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் யார் எந்தெந்த மேலதிகளெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபேவர் தயவு உண்டாக ஆரம்பிக்கும், மனுஷ தயவு உண்டாக ஆரம்பிக்கும். உங்களை தேடி வருவாங்க, நாடி பைபிளில் நடந்து வருவாங்கன்னு போடப்பட்டிருக்கு. சொல்லுங்கள் பக்கத்தில், உங்களை தேடி நடந்து வருவாங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய எங்களோடு பேசணும்படியா நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்கு சொல்லுகின்ற அற்புதமான செய்தி எங்களை கேட்டோம் ஆண்டவரே. கருவை சுமந்த மரியாளுக்கு 5 விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீ செய்திருப்பீர் என்றால், ஒரு அம்மா கேட்டாங்க, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார்கள். அப்ப நீர் சொன்னீர் ஆண்டவரே, என்னை சுமந்த கர்ப்பத்தை விட யார் யாரெல்லாம் என் வார்த்தையை சுமக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று நீர் சொன்னீரே கர்த்தாவே. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பார்த்து சொல்கிறீர், உங்களுடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகளாகி நீங்கள், என்னுடைய வார்த்தை சுமக்கிற பிள்ளைகளாகி நீங்கள் இந்த பூமியில பாக்கியவான்கள், கிருபை பெற்றவர்கள். ஆண்டவரே, இந்த பூமியிலே இந்த வருடங்களிலே வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை பார்க்கட்டும். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு, நீர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நீர் எங்கள் வாழ்வில் செய்கின்ற 5 விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பார்க்கட்டும், வரக்கூடிய நாட்களில் பார்க்கட்டும், இந்த அற்புதங்களை பார்க்கட்டும். தேவனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. ஹல்லேலூயா. சரீரத்தில் இனம் புரியாத ஒரு வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. ஓ, வலியினால் வேதனையால் அவதிப்படுகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் புதுவிதமான சுகத்தின் பலன், சுகத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் பாய்வதாக தகப்பனே. ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளிலே பிரச்சனையோடு கஷ்டத்தோடு, ஏமா இவங்க வந்து எனக்கு மாட்டிட்டாங்களோ, என்ன அந்த திருமணம் நடந்துச்சோன்னு ஃபீல் பண்ணுறவங்களெல்லாம் நீ சொல்கிறீரே, எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு படியாக நீர் பயன்படுத்த போகிறீர். அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெரிய பெரிய அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றே நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது, தூக்கினாரே சேற்றே நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ, என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பீதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் எடுத்து கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்று கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எழுந்திருப்போம்.